வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்காண்டி ஈவினிங் பசி ஆற்றுறதுக்காண்டி மாவாட்டி ஸ்பெஷலாக பணியாரம் செய்வாங்க. இந்த காலத்தில் அம்மாக்களுக்கு அதுக்கு நேரமே இல்லை. ஆனால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பணியாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் எதுவுமே நான் வதக்காமல் அப்படியே மாவில் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அடுத்ததும் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி பணியாரக்கல்லில் தான் எடுக்க போகிறோம். இப்போது நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஆட் பண்ண போகிறேன். இட்லி மாவு சரியான பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் புளிச்சும் இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கட்டி பெறதுக்காண்டி 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும். ஒரு 5 பல் பூண்டு, 3 வத்தல், சின்ன வெங்காயம் ஒரு 7, ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா தாளிப்புக்கு ரெடி பண்ணும் போது இதையும் சேர்த்தே நம்ம வதக்கிடலாம், அதனால தான். இப்போ சட்னிக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு நம்ம அடுப்பில் இன்னொரு சின்ன கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் வறுத்து விட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளிப்பு ரெடியானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இட்லி மாவில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம சைடில் சட்னி அரைச்சி வச்சுருந்தோம், அந்த சட்னியையும் இதே எண்ணெயிலே நம்ம விட்டு கொஞ்சம் சட்னி அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டே சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட நம்ம பணியாரத்தை தொட்டு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பணியாரத்துலேயும் நல்லா பச்சை மிளகாலாம் போட்டிருப்போம். இதில் நல்லா புளிப்பு, உரப்பு எல்லாம் கலந்துருக்கிறதுனால சட்னியும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பணியாரத்துக்கு ஏற்ற சட்னி. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி மாவை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். சீக்கிரத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடியாக போகுது. இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுறணும். மேலே ரொம்ப காயக்கூடாது. பணியாரத்தை திருப்பும் போது அந்த மாவு கொஞ்சம் அப்படி வடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். அதுவும் அடுப்பை நல்லா சிம்மில் தான் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நல்லா பணியாரத்தை திருப்பி விட்டு மேலே கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்தால் தான் அதை சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே நல்ல பணியாரம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துட வேண்டியதான். கார சட்னியும் வச்சுட்டு இந்த பணியாரத்தையும் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான மீதம் இருக்கிற இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.